சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த கார்த்திக், பொங்கல் நெருங்கியதும் மனம் முழுவதும் சொந்த ஊரின் நினைவுகளால் நிரம்பியது. இந்த முறை எப்படியும் ஊருக்கு போகணும் என்று முடிவு செய்து நீண்ட நாட்களுக்குப் பிறகு பேருந்தில் ஏறினான். பயணத்தின் ஒவ்வொரு மைலும் அவனை தாய்மண் அருகே கொண்டு வந்தது. ஊருக்குள் நுழைந்தவுடன் வீதிகளில் புது கோலம், வாசலில் கட்டிய தோரணங்கள், எங்கும் கரும்பின் இனிய வாசனை. அம்மா சிரிப்புடன் அவனை கட்டியணைத்தாள். அப்பா மாடுகளுக்கு தீவனம் போடிக்கொண்டே, வந்துட்டியா மாப்பிள்ளை என்று பெருமையுடன் கேட்டார். மறுநாள் பொங்கல். அடுப்பில் பானை பொங்க, பொங்கலோ பொங்கல் என்ற கூச்சல் ஊரையே உற்சாகப்படுத்தியது. கார்த்திக் சிறுவயதில் இருந்த மகிழ்ச்சியை மீண்டும் அனுபவித்தான். உறவினர்கள் கூடி பேசினார்கள். பழைய நினைவுகள் மீண்டும் உயிர் பெற்றன. கபடி விளையாட்டு, மாட்டு வண்டி சவாரி, கோயில் திருவிழா அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. ஆனால் சந்தோஷத்துடன் சேர்ந்து ஒரு சிறிய சோகம் அவன் மனத்தில் மறைந்திருந்தது. மீண்டும் வெளியூர் செல்ல வேண்டிய நாள் நெருங்கி வந்தது. பொங்கல் முடிந்த மறுநாள் காலை. அம்மாவின் கையில் கட்டிய சாப்பாட்டு மூட்டை, அப்பாவின் கண்களில் சொல்ல முடியாத கவலை. உழைச்சு முன்னேறு, ஊரு எப்பவும் உனக்காக இருக்கு என்ற அப்பாவின் வார்த்தைகள் அவன் மனதை கனமாக்கின. பேருந்து நகர்ந்ததும் ஜன்னல் வழியே தெரிந்த வயல்கள், கோலமிட்ட வீடுகள் எல்லாம் மெதுவாக மறைந்தன. ஆனால் அந்த பொங்கல் நினைவுகள் கார்த்திக்கின் இதயத்தில் என்றும் பொங்கிக்